பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது. பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார், நான் ஊழல் செய்ய மாட்டேன், நான் ஊழல் செய்வர்களை விட்டு வைக்க மாட்டேன் என்று கூறுகிறார். ஆனால் அவர் கண் முன்னாலேயே புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பிஜேபி ஆட்சியில தொடர்ந்து ஊழல் நடந்து வருகிறது. இந்த ஊழலை பற்றி பிரதமர் கண்டுகொள்வதில்லை. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் விழுகிரும், திமுக விழுகிரும். இப்படி எல்லாம் பேச வேண்டும் என்று யாரோ சொல்லி தருகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். பேராத இளந்தண்ணில் சேர்ந்திருக்கிற சூழலில் இப்படி எல்லாம் பேசுகிறார், நான் வருத்தப்படுவதற்கு எதுவுமில்லை. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது ₹1 கூட கொடுக்கல. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு. எப்போதைக்கு மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு. RSSக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறார், போராட்டம் நடத்திருக்காரா, சான்று காட்டணும். பாஜகவினுடைய தொங்கு சதைதான் சீமான், நாத்தாக்கா. நாங்க சொல்றது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு துறை ஜனாதிபதி நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லும் போது இது ஒரு அதிர்ச்சி. இது அவங்களுக்கே, பாஜக இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது ஒரு அரசியல் காரணங்கள் தான் இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. அங்க பாஜக இருக்கிற சில அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதான் சொல்றாங்க. அவங்க 4 வருஷம் 11 மாசம் வரைக்கும் ராஜினாமா பண்ண மாட்டார். ராஜினாமா பண்றன்னு சொல்லி நாடகம் ஆடுவார். அது ரங்கசாமியினுடைய அவருடைய வேலையே தான். தொடர்ந்து இதான் சொல்லுவாரே தவிர நாற்காலி, முதலமைச்சர் நாற்காலி விட்டுட்டு அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. தந்தை மகன் அரசியல் இன்றைக்கு சூடு பிடித்திருக்கின்ற அரசியல் காலகட்டத்தில் தஞ்சைக்கு அடங்கிய மகனாக இருக்க வேண்டும் என்று கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லும் செய்தியை பலரும் காதில் வாங்கி செயல்பட வேண்டிய நேரம் இது. இத்துடன் காலை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகிறது.